நம்ம ஆசீர்வாதம் சார், மொத்த நம்ம இப்ப வாங்க போற கடன் எவ்வளவு, இந்த பட்ஜெட்ல மொத்த இந்தியாவின் கடன் எவ்வளவு, அதை அப்படி சேர்த்து சொல்லிருங்க பாபு. இந்த பட்ஜெட்ல நம்ம எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்க போறோம்? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி, 15 லட்சம் கோடி. சொல்றேன், நீங்க பேசுங்க. முக்கியமான ஒண்ணு சார், இந்த எஜுகேஷனுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிறத சகோதரர் சொன்னார். 1.28 லட்சம் கோடி சார். சார் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறது 55,000 கோடி சார். நம்ம 55,000 கோடி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்கி இருக்கோம். அவங்க 1.28 லட்சம் கோடி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. மிக குறைந்த அளவு. எஜுகேஷன் வீக். அதே மாதிரி மிக முக்கியமானது எம்என் ரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். எவ்வளவோ நம்ம திரும்பி இது ஏழை மக்களுக்கானது, அதை கொஞ்சம் கூட்டுங்கன்னு கேட்டோம். அதே 86,000 கோடிக்கு மேல ஒரு பைசா கூட்டல. விவசாயிகள் அவுட்டு. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கான எம்என் ரேகா அவுட்டு, கல்வி அவுட்டு. இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது மத்திய தர அல்லது நடுத்தர குடும்பம், அதற்கு கீழே இருக்கிற மக்களுக்காக இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். வருந்தத்தக்க பட்ஜெட். ரொம்ப சுருக்கமாக உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. எஸ் சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினால விதிக்கப்படக்கூடிய நேர்முக வரி ஒரே ஒரு வரி அதை மிடில் இன்கம் குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற இன்கம் டேக்ஸை எடுத்து விட்டுட்டு மற்ற இண்டஸ்ட்ரியல் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹெல்த் செக்டாரில் நிறைய மெடிசன்ஸுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனில் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரே ஒரு பீட்டர் அல்போன் சார் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னார், சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் குறைச்சிருக்காங்க அப்படின்னு. நான் உடனே பட்ஜெட் ஃபிகர் எடுத்து கம்பேரிசன் பார்த்தேன். வாட்டர் அண்ட் சானிடேஷன், அது வந்து இந்த ஜல்ஜீவன் திட்டமும் ஸ்வச் பாரத் திட்டத்துக்கும் நிறைய அலோகேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் இப்போ வந்து ரொம்ப அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 80 to 90% கம்ப்ளீட் ஆகிடுது. இன்னொரு 10%. அதனால தான் வந்து அந்த அலோகேஷன் கம்மியாயிட்டு இருக்கே தவிர எவரி இயர் அந்த இது குறைஞ்சிட்டு இருக்கே தவிர வேற எல்லா காம்போனன்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. நன்றி திரு பாலச்சந்தர். எஸ், எனக்கு வந்து 8 ரூபாய்க்கு நான் வாங்கக்கூடிய ஒரு பொருள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இன்னைக்கு 15 அல்லது 16 ரூபாய் ஆயிருக்குன்னா அப்போ என்னுடைய இன்கம் டபுள் ஆனால் ஒழிய என்னுடைய முந்தின வாழ்க்கை தரத்தை நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் புரியும். நான் மறுபடியும் சொல்ல 1,28,438 கோடி 72 பைசா. ஆனா இது எல்லாருக்குமே புரியும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அந்த விதத்தில். சோஷியல் செக்டர், திரும்பவும் சொல்றேன், டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அண்டர் வெரி மச் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்க்கும்போது இப்போ பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் பார்த்தீங்களே, ஒவ்வொரு இங்க கவர்னருக்கு வந்து உரையை படிக்காம போயிட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவங்களுடைய சாதனைகளை தான் சொல்லியிருந்தாங்க, அதை தானே படிக்கக்கூடாதுன்னு போயிட்டாருன்னு சொல்லி சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஒவ்வொரு அரசும் முந்தைய ஆண்டு நாங்கள் என்னென்ன திட்டம் போட்டோம், அதில் எவ்வளவு செயலாக்கி இருக்கோம், எத்தனை மக்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் சொல்லி விவரமா சொல்லணும். ஆமா, இதுல என்ன இருந்தது பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ்? அப்போ முந்தின வருஷத்துக்கு பேச மாட்டோம், இந்த வருஷம் ஏதாவது பேசிக்கிட்டே போவோம்னு சொல்றீங்களா? விலை அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் ஒரு பர்டிகுலர் செக்டர்ல மட்டுமே டாக்ஸேஷன் எப்படி எண்ட் டு எண்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆட்டோமொபைல் செக்டர்ல காரை வாங்கும் பொழுது 48%, ரோட் டாக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் எடுக்கிறச்சே 18%, ரோடுக்கு வந்த உடனே பெட்ரோலுக்கு டீசலுக்கு டாக்ஸேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறச்சே டோல், பார்க்கிங் பண்ணா பார்க்கிங், அதை தவிர ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது அதற்கு 18%. இதுக்கு மீறி கடைசியில் அதை விற்கும் பொழுது அதுக்கும் டாக்ஸ். சோ எண்ட் டு எண்ட் ஒரு செக்டர்ல டாக்ஸேஷன் இருந்து ஆச்சாரியார் சொல்றாரு இ வெஹிக்கிள்ஸ்ல இவ்வளவு தூரம் விற்பனை அதிகமா இருக்குன்னா அதனுடைய பங்களிப்பு இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் சேரும். இ வெஹிக்கிளுக்கு ரோட் டாக்ஸ் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஷன் அதேதான். அதுதான் என்ன சொல்றாருன்னா we spent money in creating demand. But industries are giving profits to the imports. ஓகே ரொம்ப சுருக்கமா சார், வேற நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க? இல்ல அவர் அந்த கைதல சொன்னதை பத்தி வாங்கும்போது டாக்ஸ் சொன்னாரு. அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ் வந்து லெவி பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போறது. மெயின்டெனன்ஸ் டாக்ஸ் சொன்னாரு, அது ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ். விற்கும் போது தனிநபர் வித்தா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. வியாபாரத்துல டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணாங்க, லாபத்துக்கு வித்தாங்கன்னா அந்த லாபத்துக்கு. ஆசீர்வாதம், உங்க நிறைவு கருத்து ஆசீர்வாதம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. எஸ்,
ஓகே, ரவீந்திரன் அண்ணன் வந்து கேட்டது வந்து இது கடன் பத்தி கேட்டாங்க. அண்ணன் 12,76,338 போன தடவை விட வந்து ஒரு 1,00,000 தான் கூடுதலா கடன் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து மன்ரேகா பத்தி சொன்னீங்க. மன்ரேகால அதே பக்கத்துல நீங்க இப்ப எந்த பேப்பரை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே பக்கத்துல பக்கம் எண் 15 மன்ரேகாக்கு 86,000. அதுக்கு ஜஸ்ட் அடுத்த ஐட்டம் பாருங்களேன், பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. அதுக்கு வந்து 19,000 கோடி, கிட்டத்தட்ட வந்து 14,500 கோடியில இருந்து கூடுதலாக. அதுவும் வந்து கிராமப்புற வசதிக்காக தான். அதுக்கப்புறமேட்டு வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், அதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,800 கோடியில இருந்து 2,505. நீங்க மன்ரேகா மட்டும் தனித்து பார்த்தாதீங்க. மன்ரேகா வந்து அது சேலரி மட்டும் தான் அது கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து அதுக்குரிய காம்பனன்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். ஸ்வச் பாரத் வந்து 2,159 கோடியில இருந்து அதுக்கு டபுளா 5,000 கோடியாக வந்து மாறி இருக்குது. குடிநீர், ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் மேசிவ் ஜம்ப் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து 22,694 கோடின்றது இப்ப 67,000 கோடி. அதனுடைய பீரியடும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து குழாய் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும். அதுவும் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன். அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்றதால 40 ரூபாய்க்கு என் பட்ஜெட்னு வைங்களேன். போன வருஷம் 40 ரூபாய் வருமானம்னா அதுல நான் 20 ரூபாய் ஒதுக்கி இருக்கோம்னா இந்த வருஷம் எனக்கு 60 ரூபாய்க்கு வருமானம் வருதுன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது 30 ரூபாயா மாறத்தான் செய்யும். நான் 10 ரூபாய் கூட்டி இருக்கேன், நீங்க சொல்றதுல என்ன சார்? பட்ஜெட் அலோகேஷன் நன்றி நன்றி. திருப்பீட்டர் உங்க நிறைவு கருத்து நிறைவு செய்ய ரொம்ப சுருக்கமா திருப்பீட்டர். அதாவது நாரே சொல்றேன், அதாவது விவசாயிகளுக்கு வந்து எம்எஸ்பி கொடுக்கல, லோன் வைவர் கொடுக்கல, சிறு குறு தொழிலுக்கு வந்து அதை 500 கோடி ஆக்கி அவங்க வாயில வயிற்றுல அடிச்சு அந்த தொழிலை முழுமையாக நசுக்கிட்டீங்க. சிறு வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டில எந்த ரிலீஃபும் கொடுக்கல. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு இண்டிகேட்டர் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து யாருக்காக செயல்பட்டு சொல்லிடும். அதாவது கார்பரேட் டாக்ஸ் வந்து குறைந்து இன்கம் டாக்ஸ் மட்டும் தனிநபர் கட்டுகிற டாக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் இது மட்டும்தான். கார்பரேட் டாக்ஸுக்கும் அது வந்து வருடம் இந்த வருஷம் அவர் ஆடிட்டர் சார்ட்ட கேளுங்க, இந்த வருஷம் they have made billions. ஒரே வந்து வின்ஃபால் கெயின். ஆனால் யாருக்கும் சேலரி ரைஸ் கிடையாது. அவங்க பே பண்ற டாக்ஸ் வந்து தனிநபர்கள் கட்டுகிற டாக்ஸை விட மிக மிக குறைவு. இந்த அநியாயம் அக்கிரமம் இந்த ஆட்சியில தான் நடக்கு. இதையெல்லாம் மறைக்கிறது தான் இந்த டாக்குமெண்ட். இதை வந்து மக்கள் வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் சொல்வார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து